பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியின் திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய நாம் மகிமைப்பட்டோம். ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை ஒரு இடத்திலிருந்து பிரித்து விடுவதற்கு நோக்கமே அவர்கள் ஆசுதமாக இருப்பதற்காக தான். தேவனுடைய அன்புக்கரம் கூட இருக்கட்டும். எத்தனையோ அப்போஸ்தலர்களையும் விசேஷங்களையும் கர்த்தர் மென்மேலும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த நாட்கள் அப்படி தான் நடந்தது. இப்பொழுது பர்னபாவையும் சவுலையும் கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இதனால் என்ன சம்பவித்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 13ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்றான். ஒரு தீர்க்கதரிசியை ஒரு போதகரை நம்ம செப்பரேட் பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பதுக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பதற்காக அல்ல. கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேசமெங்கும் ஆண்டவருடைய நாமத்திற்காக ஷைன் பண்ணணும், தேசமெங்கும் ஓடணும், தேசமெங்கும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் கர்த்தர் செப்பரேட் பண்ணிக்கிறார். இன்றைக்கி ஒரு பிள்ளை குடும்பத்தில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளையை குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே அந்த பையனையும் அந்த பொண்ணையோ ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த தேசத்தில் அவங்க நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்தில் நல்லா இருக்கணும், அந்த பேரும் புகழ் நிலைச்சிருக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் ஃபார்ம் பண்ணணுக்காக தான். இப்போது கர்த்தருடைய வசனம் அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. எதுக்காக? எப்படி? உங்களால் என்னால். அந்த நாட்களில் என்னங்க என்னங்க பொருட்கள் இருந்துச்சு கொண்டு போகிறதுக்கு? என்ன ட்ரெயின் இருந்துச்சா, ஃப்ளைட் இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு வேகம் இருந்தது. ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஃபாஸ்ட்டான வேகம் இருந்துச்சு. ஒரு அபிஷேக தைலம் அவங்க மேலே ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு வல்லமை அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி மொபைல் வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்க முடியல. இன்றைக்கி வந்துட்டு வண்டியை வச்சுக்கிட்டு ஜாலியாக தூங்கிட்டு உக்காண்ட்ருக்குறாங்க. இன்றைக்கி அபிஷேகத்தை வச்சு தூங்கிட்டு உக்காண்ட்ருக்காங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எப்படி தேசமெங்கும் வசனம் வந்துட்டு பிரசுத்தமாயிடுச்சு. இன்றைக்கி ஊர் முழுக்க போக முடியல. ஒரு குடும்பத்தில் கூட வசனத்தை சொல்ல முடியல. எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் அப்பா இப்படி பேசுவாங்க, எங்கள் ஆட்டுக்குட்டி பேசுவாங்க, எங்கள் மாட்டுக்குட்டி பேசும், எங்கள் கண்ணுக்குட்டி பேசும், எங்கள் அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரியே, உனக்கு நீயே பிரச்சனையை உண்டாக்கி கொள்ளுகிறாய், உனக்கு நீயே வேதனைக்குள்ளாக்கி கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் கணக்கு கேட்பாரு. கவனமாக இருக்கணும். பி கேர்ஃபுல். ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன். உங்களை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிற நோக்கமே எதுக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிட்டு இருந்த வசனம் சொல்லுது பாருங்கள். நீங்கள் உங்களை பிரிச்செடுத்த நோக்கமே, உங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து உங்களை பிரிச்செடுத்த நோக்கமே மறுபடியுமா ஃப்ரெண்டு ஹாய்டா பாய்டான்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிறதுக்காக அல்ல. உங்கள் குடும்பத்திலேருந்து பிரிச்செடுத்து தேவனுடைய நாமத்திற்காக வசனத்துக்காக பிரிச்செடுத்த நோக்கம்தானே தவிர நீ போயிட்டு மறுபடியும் ஜாலியாக உட்காந்து பேசி கொண்டிருப்பதுக்காக அல்ல. பி கேர்ஃபுல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனம் உங்கள் இருதயத்தில் கொடுப்பதற்காக தான் உலகத்தில் இருக்கிற அன்பை ஒன்றிலிருந்து நீக்கிப்பட்டு கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறாரு. மறந்துடாத. தேவனுடைய நாமம் மகிமைக்காக சொல்ல விரும்புகிற அன்பு சகோதரனே சகோதரியே, இஷ்டம் போல் ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. அவர் இஷ்டப்படி ஓட முயற்சி பண்ணுங்க. கர்த்தருடைய வசனம் அந்த தேசமெங்க பிரசித்தமாயிற்று. அவர்களை பிரித்தெடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடந்திருக்கும், அதிசயம் நடந்திருக்குமா? அந்த பர்னபாவையும் சவுலையும் கர்த்தர் பிரித்தெடுத்தார். அந்த சவுல் தான் பவுலாக மாறுகிறார். அவர் கர்த்தருடைய நாமத்துக்காக ஷைன் பண்ணுகிறார். ஆண்டவருக்காக அநேக வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு தேவைப்படுகிறது. என்னமோ இவங்க தான் வண்டி ஓட்டிகிட்டு போன மாதிரி ரெஸ்ட்டு தேவைப்படுகிறது. என்னமோ இவங்க தான் எல்லாம் பண்ண மாதிரி ரெஸ்ட்டு தேவைப்படுகிறது. இந்த அருமையான சகோதரர் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்பார். தேசமெங்கும் ஒன்றில் ஆரம்பிச்சது கடைசியில் இப்போ தேசமாக போக ஆரம்பிச்சிருச்சு. தேசமெங்கும் வசனம் பிரசித்தமாயிடுச்சான். ஒன்றே ஒரு நபர் கர்த்தர் கேட்ச் பண்ணாருங்க. இன்றைக்கி பவுல் மூலயமா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தேசமெங்கும் வசனம் பிரசித்தமாயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவங்கள்ட்ட கணக்கு கேட்பார். என் சகோதரனே சகோதரியே, கர்த்தவங்கள்ட்ட கணக்கு கேட்பார். வேத வசனம் உங்களுக்குள்ளே இருக்கா? இல்லைன்னா ஜாலியாக மாய்மாலமாக பேசிகிட்டு இருக்கிற மைண்டை வச்சுருக்கிறீங்களா? யாரையோ ஒருத்தனை பிரியப்படுத்த நினச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? உலகத்தை மனுஷனை பிரியப்படுத்த நினச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்களா? இப்போதே மனம் திரும்புங்க. தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்தெடுங்கள்னு சொல்லி ஆவியானவர் அவர்களை துரிதப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியின் திருவுளம் பற்றினார்னு சொல்லி பார்க்கிறோம்.
நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவின் திருவிழம் பற்றினார். இன்றைய தினத்திலையும் கர்த்தருடைய அன்பு கரம் உங்களோட கூட இருந்து தேசமெங்கும் நீங்கள் ஆசிரமாக இருப்பதற்காக, வசனத்தை போதிப்பதற்காக, நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்திடுங்கள் என்று பரிசுத்தாவி என திருவிழம் பற்றின அந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.